Hi everyone, I'm Satya. Welcome to my channel Traditional Art. நான் இந்த சேனலில் பியூட்டி டிப்ஸ், ஹோம் ரெமடிஸ், கிராஃப்ட் ஐடியா, DIY, மெஹந்தி டிசைன், ரங்கோலி டிசைன், ஷாப்பிங் ஹால்லாம் ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீட்டுக்கு வரப்போகிற கியூட் கணேஷாக்காக நம்ம கையால் அவருக்கு எப்படி கொடை செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு உங்களுக்கு 2 A4 ஷீட் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு ஒட்டுறதுக்கு கம் ப்ளஸ் சிசர்ஸ் தேவைப்படும். நீங்கள் A4 ஷீட்டில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. A4 ஷீட் மாதிரியே கலர் பேப்பர் இருக்கும், எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்லேயும் கிடைக்கும். அது ஒரு பேப்பர் 2 rupees தான். நீங்கள் அதை வாங்கி அதுலேயும் ட்ரை பண்ணலாம். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்கேல் எடுத்து 1.5 cm மார்க் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணுறேன். நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக எப்படி ஒரு 5 minutesல ரெடி பண்ணுற மாதிரி தான் ஒரு கொடையை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதை விட இன்னும் சூப்பர் டிசைன்ஸ்லாம் கொடை பண்ணலாம். அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ப்ளஸ் அது இந்த அளவுக்கு ஈஸி இல்லை. அந்த டிசைன்ஸ்லாம் அப்கமிங் வீடியோஸில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி இதை ரெடி பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு சைடு ஃபோல்ட் பண்ணேன்னா அதுக்கு ஆல்டர்னேட் சைடில் திருப்பி இன்னொன்று ஃபோல்டு கொடுத்தேன். இதே மாதிரி ஜிக்ஸாக்காக பேப்பர் எண்டு வரைக்கும் மடிச்சுட்டே வரேன். இந்த ப்ராசஸை பேப்பர் எண்டு வரைக்கும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இதை கலர் பேப்பரில் செஞ்சால் இன்னும் அழகாக இருக்கும். அதுவும் டபுள் கலர்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஃப்யூச்சர் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணி முடிச்சிட்டோம். எக்ஸ்ட்ராஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கட் பண்ணி விட்டுருங்க. அந்த ஃபோல்டெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இப்போ நம்ம அப்படியே மடிக்க போகிறோம். சென்டரில் ஃபிங்கர் வச்சு கரெக்டாக ஈக்குவலாக மடித்து விட்டுருங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கார்னரில் கட் பண்ண போகிறோம். அப்படியே விட்டால் பார்க்க அழகாக இருக்காதுன்றதுனால இப்படி க்ராஸாக ஒரு கட் கொடுக்க போகிறோம். ஸோ தட் நம்ம ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஷார்ப் எட்ஜ் மாதிரி கிடைக்கும். அதுக்காக தான் 2 சைட்லேயும் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா, அந்த மடிச்சிருக்கோம்ல நடுவில் அங்கே கம் போட்டு ஃபோல்ட் பண்ணி ஒட்ட போகிறோம். ஸோ நடுவில் நல்லா கம் அப்ளை பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அந்த 2 பார்ட்டையும் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் காய வச்சிடுங்க. இப்போ அழகாக நம்ம சின்ன வயசில் விசிறி செய்வோம்ல, அந்த மாதிரி கிடச்சிடும். இன்னொன்று ஒரு A4 ஷீட் எடுத்தோம்ல, அதுலேயும் சேம் ப்ராசஸ் கண்டினியூ பண்ணி அந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. அந்த அப்பர் பார்ட் 2த்தையும் காய வச்சுட்டு கீழே நம்ம ஸ்ட்ரிக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் லென்த்தியான பேப்பர் இந்த மாதிரி 2 எடுத்துக்கோங்க. கட் பண்ணி மெஷர்மெண்ட்லாம் இல்லை, ஓரளவுக்கு குத்து மதிப்பாக இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கம் போட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிடுங்க 2த்தையும். அப்போ தான் நம்மளுக்கு லென்த் நல்லா கிடைக்கும். ஒன்றுத்துலேயே நீங்கள் பண்ணிங்கன்னா லென்த் கம்மியாக இருக்கும். அதனால தான். நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு ரீஃபில் இல்லைனா குச்சி ஏதாச்சும் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோல் பண்ணி எண்டில் கம் போட்டு ஒட்டிடுங்க. அப்போ அழகாக நம்மளுக்கு ஒரு ஸ்டிக் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம கொடையை ஹோல்ட் பண்ணுறதுக்கு குச்சி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்கள் பேப்பரில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம் டைரெக்டாக. அப்படி இல்லைன்னா வீட்டில் ஏதாச்சும் ஸ்டிக் இருக்கான்னு பாருங்கள். இல்லாட்டி உங்கள் வேப்ப மரத்துலேருந்து ஸ்டிக் ஏதாவது உடச்சி அதில் பேப்பரை ரோல் பண்ணி ஒட்டிட்டோன்னா நம்மளுக்கு ஸ்டிக் கிடச்சிடும். அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் நம்ம இன்றைக்கி பேப்பரில் தான் செய்ய போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த 2 பார்ட்டையும் இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ கம் பேஸ்ட் பண்ணிவிட்டு 2த்தையும் ஜாயின் பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் காய விட்டுருங்க. ஸோ நம்மளோட அப்பர் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே அழகாக இருக்குல்ல, ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்குது சூப்பராக. இப்போ நடுவில் நம்மளுக்கு கொஞ்சம் கேப் வரும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சென்டரில் அந்த 3 கேப்லேயும் லைட்டாக கம் போட்டு இப்படி க்ளோஸாக ஒட்ட போகிறோம். இதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் பண்ணணும், மறக்காமல் பேக்லேயும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அழகாக அந்த சர்க்கிள் ஷேப் ரவுண்டாக கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி இப்படி கொஞ்சம் கேப் வரும். கேப் வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ஒட்டணும். இப்போ நம்ம கொடை ரெடி ஆயிடுச்சு. கீழே ஸ்டிக் ஒட்டுறதுக்கு அந்த பேப்பர் ஸ்டிக்கை 4 கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு அந்த 4 பார்ட்லேயும் கம்மை பேஸ்ட் பண்ணி கொடையோட சென்டர் பார்ட்டில் இப்படி ஒட்ட போகிறேன். ஸோ இது நீங்கள் கலர் பேப்பரில் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை ஒரு பிஸ்னஸாக கூட பண்ணலாம். ஆக்சுவலாக அந்த டைமில் கலர் பேப்பர் வாங்கி இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஒரு கொடை 10 rupeesன்னு விற்றிங்கன்னா கூட ஒரு 20 ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 200 rupees கிடைக்கும்.
நெக்ஸ்ட் அதை ஒட்டி நான் சைடில் கொஞ்ச நேரம் காய வச்சுட்டேன். இப்போ வந்து சர்க்கிள் ஷேப்பில் ஒன்று கட் பண்ணி பேப்பர் கட் பண்ணி நடுவில் ஒரு ஓப்பன் ஒன்று கொடுத்துட்டு இதை வந்து அந்த ஸ்டிக் ஒட்டி இருக்கும்ல அது மேலே வந்து ஒட்ட போகிறேன் திருப்பி. எதுக்குன்னா வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் கிரிப்பாக இருக்கும், அதுக்காக தான். நீங்கள் பேப்பர்லேயும் ஒட்டலாம், இல்லைனா கார்ட்போர்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் கட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிங்கன்னா திக்காக நல்லாயிருக்கும். நம்மளோட கொடையை இன்னும் அழகாக்கலான்னு நான் வந்து ஒரு ஃப்ளாரோட பெட்டல் ஷேப் கட் பண்ணி வச்சுருக்கேன் நிறைய பீசஸ். இப்போ இதெல்லாம் வந்து கொடையோட எண்டில் வந்து ஒட்ட போகிறோம். நம்ம வந்து டைரெக்டாக ஒட்டலாம், அப்படி இல்லைன்னா வந்து ஒயிட் த்ரெட் இருக்குல்ல அதில் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதையும் அதையும் ஜாயின் பண்ணலாம். அப்படி ஜாயின் பண்ணும் போது கொடைக்கும் இந்த பெட்டலுக்கும் வந்து சம்மந்தமே இல்லாமல் தனியாக தொங்குற மாதிரி இருக்கும், அது இன்னும் அழகாக இருக்கும். பட் நம்ம இன்னைக்கு அது பண்ண போகிறதில்ல, டைரெக்டாக தான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கொடை அழகாக இருக்குல்ல, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, காஞ்சி நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி எண்டில் வந்து நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு திருப்பி வச்சுட்டு ஒன்று விட்டுட்டு ஒரு எட்ஜ் விட்டுட்டு இன்னொன்று எட்ஜில் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மடக்கி விட்டுக்கலாம், அதாவது கீழே இப்படி தொங்குற மாதிரி மடக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃப்ளவரை வந்து டாப்பில் வந்து ஒட்ட போகிறேன். இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா செய்யலாம், இல்லைன்னா டேரெக்டாக அப்படியே விட்டுடலாம். இந்த ஃப்ளவர் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும்னா மேலே ஐ கார்ட் கிளிக் பண்ணுங்கள், ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச ஃப்ளவர் வந்து ஒட்டிட்டேன். இப்போ வந்து இது வந்து பிளெயினாக ஒயிட்டாக இருக்குல்ல, ஸோ நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் டெக்கர் பண்ண போகிறோம். இது எல்லாமே கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், உங்களுக்கு எப்படி வேணுமோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் படி நீங்கள் செஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து கம்பல்சரி பெயிண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கலர் பேப்பரில் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி பெயிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் எனக்கு A4 ஷீட்டில் பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் அழகாக்க நான் வந்து பெயிண்ட் பண்ணி காட்டுறேன். இன்னும் டிஃப்ரெண்ட்டாக எப்படி விநாயகர் கூட பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் வந்து ஒரு 4 விதமாக எப்படி செய்யலான்னு சொல்லி நான் வீடியோ மேக் பண்ணுறேன். பேசிகிட்டே கொஞ்சம் பெயிண்ட் பண்ணலாமா? உங்களுக்கு இந்த மாதிரி என்னென்ன கிராஃப்ட் வேணும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ப்ளஸ் நான் இதில் வந்து பியூட்டி டிப்ஸும் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அதை பற்றின வீடியோ ஏதாவது வேணும்னா அதுவும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான், நான் வந்து கீழே பாட்டம்லேயும் பெயிண்ட் பண்ணிவிட்டேன், மேலேயும் வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வீட்டுக்கு வரப்போகிற க்யூட் லிட்டில் விநாயகரை நம்ம கையால் ரெடி பண்ண கொடையை வச்சு வெல்கம் பண்ண போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி உங்கள் வீட்டு விநாயகரை அழகாக வெல்கம் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி சீரீஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.